ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோனை வந்து யாரோ தண்ணிக்குள்ளே தள்ளி விடுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ராஜா பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை வர சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா ராணிக்கே அவன் பார்த்திங்கன்னா செக் வச்சு வாயை மூடி வச்சுருந்துருப்பான். ஸோ நம்மளுக்கும் பின்னாடி ஏதாவது குழி வெட்டுவானோ அப்படின்ட்டு இவருக்கு ஒரு பயம். அதனால தான் கூப்பிட்டு பேசுகிறாரு. ஆமாம், நான் வந்து நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டேன். ராணிக்கிட்ட ஏன் நீ அப்படி நடந்துக்கிட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெருசாக்க வேணாம், அப்படியே விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ அந்த வில்லியோட ஃபேமிலிக்கும் அந்த ஃபாரினருக்கும் சம்மந்தம் இல்லையா, உண்மையை சொல்லு, இதில் ராணியும் தானே ஈடுபட்டிருக்காங்கன்னு. அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம், விட்டுருங்க அப்படின்னு. சரி அதை விடு, உன் கல்யாணத்தை பற்றி பேசலான் இருக்கேன், கொஞ்ச நாள் கழித்து உன் கல்யாணத்தை வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லும்போது, என் கல்யாணத்தை பற்றி நான் யோசிச்சு முடிவு எடுத்துக்கிறேன், அதில் நீங்கள் ஒன்றும் தலையிட வேணான்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்திங்கன்னா லூசுத்தனமாக சிரிச்சுட்டு இருக்கான். என்னடா என்னையவே எதிர்த்து பேசுகிறான், உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா அப்படி இப்படின்ட்டு. ஹீரோ பார்த்திங்கன்னா எதுவுமே பேசலை, அமைதியாக நின்றுட்டு இருக்கான். சரி, உன்னோட கல்யாண முடிவை நீனே எடுத்துக்கோ, என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம், நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு தாப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொன்னேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயம் இங்கிட்ட நம்ம ஹீரோனை காமிச்சிருந்துருப்பாங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. அந்த டைம் யாரோ ஒருத்தங்க அவளை பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டவங்க கையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரத்தம்லாம் வந்து கீறி இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா தான் ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வந்து பார்ப்பான். அங்கே ஹீரோயினையே காணோம், எங்கடா அவள் போனா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவளோட ஷூ பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே வந்து மிதந்துட்டுருக்கு. இது நம்ம ஆள் விட்டாச்சே, என்னாச்சு அவளுக்கு அப்படின்ட்டு இவனும் பார்த்திங்கன்னா பதறி போய் அந்த தண்ணிக்குள்ளே விழுகுறான். உள்ள அவன் மூச்சுக்கு போராடிட்டு இருக்கா. கொஞ்சம் விட்டுருந்தா செத்தே போயிருந்திருப்பா. நல்ல வேலையாக ஹீரோ பார்த்திங்கன்னா அவளுக்கு கிஸ் பண்ணி அப்படியே மேலே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ரொம்பவே கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். என்னை மன்னிச்சிரு, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் லேட்டாக வந்துட்டேன், நான் உன்னை பாதுகாத்துருக்கணும் அப்படி இப்படின்னு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறான், நமக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாரு, நம்ம வந்து இவர்கிட்ட நம்ம காதலை சொல்லிடலாம் அப்படின்னு. இவ அப்படியே அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்கா, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த வாழ்க்கை ஃபுல்லாக நான் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. இதை கேட்ட ஹீரோவுக்கு தான் ஒரு மாதிரி அழுகழுகியாக வந்துட்டுருக்கு. ஏங்க அழுகுறீங்க, என்னை பிடிக்கலையான்ற மாதிரி இவ கேட்குறா. நீ சொன்னதெல்லாம் உண்மை தானே, சும்மாலாம் ஒன்றும் சும்மாலாம் சொல்லலை, உண்மைக்குமே தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருமே நைட்டு ஒன்றா இருக்காங்க. வெளியே பார்த்திங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு உட்காந்து புலம்பிகிட்ருக்கா. இவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எப்போ பார்த்தாலும் ஒன்று முன்னாவே இருக்கானுங்களே, ஒன்றா இருந்து இவங்களுக்கு குழந்தை குட்டின்னு வந்துச்சுன்னா கூட சுற்றிட்டுருக்க நம்மளெல்லாம் வச்சு செய்வானுங்க, என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல அப்படின்ட்டு பாவம் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்திங்கன்னா புலம்பிகிட்ருக்கா. அதே சமயம் இந்த வில்லியை தான் காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு, ஹீரோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு இருக்கிற பாத்திரம் பண்டம் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கா. ரொம்பவே காண்டாகிட்ருக்கா. அதே சமயம் நம்ம மெயின் லீடை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா இவளை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. நீலாம் எப்போவுமே திருந்த மாட்டேன், நாயை கொண்டு வந்து நடு வீட்டில் வச்சாலும் அது புத்தி என்னமோ அதைத்தானே பண்ணோம், உன்னெல்லாம் எங்கேயோ கொண்டு போகணும்னு நினச்சேன் அப்படின்ட்டு ஏதேதோ பேசுகிறாரு. இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஸோ இவ பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த கேட்குறா. அவங்களும் எல்லாம் ரெடியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன அப்படின்றது கரெக்டாக தெரில. அப்படியே இங்கிட்டே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக சொகுசாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோன்னு பார்த்திங்கன்னா எந்திரிக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா விடாமல் பிடிச்சி வச்சு அவ கூட வந்து வம்பிழுத்துட்ருக்கான். நீ இப்படியே இரு, என் கூடயே இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானா, இப்படியே இருந்தானா அவ்வளோதான், என்னை செஞ்சு விட்ருவானுங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு. சரி ரொம்ப நாள் ஆச்சே, வா நம்ம வந்து ஜாலியாக விளாடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் விளாண்டுட்ருக்கானுங்க. ஆனால் இவங்க போடுற சத்தம் பார்த்திங்கன்னா வெளியே வேறு மாதிரி கேட்குது. ஸோ அந்த பணியாட்கள் எல்லோரும் உட்காந்து இதை ஒட்டு கேட்டுட்ருக்கானுங்க. இதுக்கப்புறம் ஹீரோன்னு பார்த்திங்கன்னா ஹீரோக்காக நான் தான் சமைப்பேன் அப்படின்ட்டு அவள் பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக இறங்கி அவளோட எல்லா டேலண்ட்டையுமே கொட்டி காமிச்சிட்ருக்கா. ஸோ ரொம்ப அழகாக க்யூட்டாக உட்காந்து ஹீரோவுக்கு பரிமாறிட்டுருக்கா. சாப்பிடுங்க, என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்காகவே நான் சமைச்சு கொடுக்க தான் பிறந்திருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு. சரி நல்லா தான் பண்ணியிருந்திருப்பா போல் அப்படின்ட்டு ஆசை எடுத்து வாயில் வச்சா
ஹீரோட கண்ணு மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிதுங்கிட்டு வருது. அவ்வளவு கேவலமாக பார்த்தீங்கன்னா அவள் சமைச்சிருந்துருப்பா போல். கல்யாணம்லாம் ஆனதுக்கு அப்புறமா ஃபுல்லாக நான் தான் உங்களுக்கு சமைச்சு தருவேன், நான் தான் ஊட்டி விடுவேன்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த கொடுமையை நம்ம ரொம்ப நாள் தாங்கிக்கணும் போலையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இங்கே பாருங்கள் நம்ம ரொம்ப நாளாக வீட்டை விட்டு வெளியே வந்து இருந்துகிட்ருக்கோம், இப்படியே இருந்தோன்னா உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டார், மரியாதையை வந்துருங்க போயிடலான்னு. அதனால் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறா. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா நீ எங்கே போனா என்ன பண்ணிகிட்ருக்க, என் மனத்தை வாங்கிடுவியா அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டும்போது இவன் என்னென்னா தைரியமாக சொல்லிகிட்டு இருக்கா, எனக்கு ஹீரோவை தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள்லாம் வந்து அவங்க கல்யாணத்தை பற்றிலாம் இவ்வளோ போல்டாக பேச மாட்டாங்க போல். ஸோ அவள் பேசவும் அவருக்கு செம்ம ஷாக்கு, அவங்க அம்மாவுக்கும் ஷாக்கு, அவங்க அண்ணன்கள்லாம் கதறிட்டு இருக்காங்க, என்ன நம்ம தங்கச்சி அப்பா கிட்டே இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு. இந்த ஷாக்லேருந்து இந்த குடும்பம் வெளியே வரதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினை பொண்ணு கேட்டுட்ருக்காங்க. வழக்கம் போல் ஹீரோனோட அப்பா பார்த்திங்கன்னா முடியாது, எதுக்கு இங்கே வந்தீங்க வச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கும் இல்லையா. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ள வாங்க இந்த ஆள் கிடக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் மருமகனா வீட்டுக்குள்ளே நான் தாராளமாக வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனோட அண்ணன்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க, ஹீரோ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகனாக வந்துட்டான் அப்படின்னா எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ எல்லா டைமும் இவனுக்கே நம்ம சேவை செஞ்சு நம்ம வந்துட்டு ரொம்ப படாத பாடுபடுவோம் அப்படின்னு. இல்லை முடியவே முடியாது, இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோன்ற மாதிரி கத்தும்போது ஹீரோ திரும்பி ஒரு பார்வை தான் பார்க்குறான். எல்லாரும் பார்த்திங்கன்னா பயந்தே போயிடறானுங்க. இல்லை நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் சும்மா தான் சொன்னோம் அப்படின்ட்டு. ஹீரோயினோட அப்பாவுக்கு தலையே வெடிச்சிரும் போல், என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னு. இதுக்கப்புறமா தனியாக கூப்பிட்டு போய் அவங்க பேசுகிறாங்க, உனக்கு என்னதான் ஏன் பிரச்சனை, ஹீரோ வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு. என் பொண்ணு ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணா அப்படின்னா ரொம்ப பிரச்சனை வரும், அவள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது அப்படின்னு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணும்போதும் நிறைய பிரச்சனை தான் வந்துச்சு, நம்ம பெற்றவங்களை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணோம், அதனால நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதே கஷ்டம் நம்ம பொண்ணும் படணுமா, அவங்க 2 பேரும் ஏதோ சின்ன சிறுசுங்க ஆசைப்பட்றாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு. இல்லை என்னால் முடியவே முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லும்போது நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அப்படி இல்லையா என் பொண்ணுக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்சுறேன்ற மாதிரி இந்த அம்மா சொல்லுது. ஸோ அவருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. எங்கிட்ட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அப்பா ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல அப்படி என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம் தான் நேற்று நைட்டு தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு அந்த ஞாபகம் வருது. இவளுக்கு முழுக்க டவுட்டு பார்த்திங்கன்னா அந்த வில்லி மேலே தான். ஸோ நேராக பார்த்திங்கன்னா அந்த வில்லியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. எனக்கு ஒரே ஒரு உண்மையை சொல்லு, நேற்று தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டது நீ தானே அப்படின்னு. நான் எதுக்கு நீ ஒன்றா தள்ளி விடணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் நீ தான் என் மேலே வந்துட்டு ஒரு வஞ்சத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்க, என் மேலே இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போட்டு ஹீரோவை எப்படியாவது அடையணும், ஹீரோ உனக்கு தான் கிடைக்கணும், எனக்கு கிடச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு கேவலமான எண்ணத்தோடு சுற்றிட்டு இருக்க. ஸோ அதனால தான் நீ இந்த விஷயங்களை பண்ணியிருந்திருப்ப அப்படின்ட்டு. நான் எதுக்கு நீ பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா ரொம்ப காண்டாகி அடிக்க வரும்போது அவள் கையில் வந்து கீறி இருக்கும்ல. ஸோ அதை ஹீரோயின் பார்த்துட்றா. பார்த்துட்டு இதாண்டி ப்ரூஃப், நீ என்னை தள்ளி விட்டதுக்கு நீ செத்தடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. எங்கிட்ட நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் தான் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா, அதுக்கு கிஃப்டா நான் இந்த ஒயினை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. இவ்வளோ சந்தோஷப்படுற, இந்த ஒயினெல்லாம் நீ எனக்காக கொடுக்குற, அந்தளவுக்காடா நீ லவ் பண்ணுற அப்படின்னு. ஆமாம் என்னோட காதல் எவ்வளோ புனிதமானது தெரியுமா, நான் அவளை எப்படியெல்லாம் பார்த்துப்பேன், எப்படிலாம் கரெக்ட் பண்ண போகிறேன் தெரியுமா அப்படின்ட்டு லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கானுங்க 2 பேரும். சரி ராஜா வந்து நீ ஹீரோனை கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன், அது என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது அப்புறம் இன்னொரு பிரச்சனையும் வருதுடா, அந்த யூக்கு வந்து வரப்போகிறான் அப்படின்னு. இதை கேட்டு ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். அப்படியே ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். சின்ன வயசில் வந்துட்டு ஹீரோ கிட்ட அவன் ரொம்பவே ஹார்ஷாக ரொம்பவே வந்துட்டு மோசமாக நடந்துக்கிட்ட மாதிரி ஞாபகங்கள். அப்படியே அந்த யூக்கை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வந்துடுறான். இவனுமே ஒரு இளவரசர் தான். ஆனால் இவன் எதுக்கு இந்த நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டுக்கு போனான், என்ன விஷயம் அப்படின்றது தெளிவாக தெரியலை.
ஸோ இவன் பார்த்திங்கன்னா அப்படியே ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா எதார்த்தமாக கிராஸ் பண்ணி போகிறா. ஹீரோயினை பார்த்தோன்னே நீ ஹீரோயின் தானே, எப்படி இருக்க, நல்லா வளர்ந்துட்டியே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவன் முழிக்கிறா. இவளுக்கு ஒன்றும் தரல, ஏன்னா இவள் இப்போ தானே இந்த ஸ்டோரியில் வந்து சிக்கிட்டு இருக்கா. ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரை பற்றி பர்டிகுலராக தெரில போல், அப்படியே பேந்த முழிச்சிட்ருக்கா. சின்ன வயசில் நீ என்னை சுற்றி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் சொல்லுவேன் அப்படின்னு, அப்படி அங்கே எனக்கு ஞாபகம்லாம் நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. இவனும் பார்த்திங்கன்னா சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு மறந்துட்டா போல் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். ஹீரோயின் வந்து அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட கேட்டுட்ருக்கா, யார் இவன், சின்ன வயசில் நான் வந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொன்னேனாமே, எனக்கு என்னன்னே தெரிலன்னு. சரி விடுங்க, வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வாங்க போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் சந்தைக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்காங்க. சந்தை பார்த்திங்கன்னா வெறிச்சோடி ஒரு மாதிரி கிடக்கு. என்னடா இப்படி கிடக்கு அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கான். இன்றைக்கி வந்து இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பொதுமக்கள் யாரையுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு அலோ பண்ணவே இல்லையா, பிளாக் பண்ணிட்டானா. அதை பற்றி சொல்லும்போது இவளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ 2 பேரும் ஜாலியாக அப்படியே அந்த சந்தையில் தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்கள் கூட ஒரு ஊருக்கும் ஒரு சந்தைக்கும் போய் ஊர் சுற்றணும் அப்படின்ட்டு அவள் ஆசையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. சரி உங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது, உன் கூட வாழ்நாள் ஃபுல்லாக இருந்தாலே போதும், அதுவே என்னோடய சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி இவனும் காதல் வசனம்லாம் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே ரொம்ப நல்ல விதமாக போயிட்டுருக்கா. ஆனால் அங்கிட்ட அந்த பொதுமக்கள் தான் அடிச்சுட்டு நாடிட்டுருக்காங்க, எங்களை சந்தைக்குள்ளே விடுங்கடா, நாங்கள் காயெல்லாம் வாங்கணும் அப்படின்னு. எங்கிட்ட அந்த மெயின் லீடை தான் காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா அந்த அனாத ஆசிரமம் இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்து அந்த சின்ன பசங்களுக்கு ஃபுட் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. பின்னாடியே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனும் வந்திருக்கான். அவனை பார்த்தோன்னே அவன் ஷாக் ஆகிட்டான், இவன் என்னடா இங்கே பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ கேட்குறான், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, என்ன நீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன்னு தெரியும், அதனால தான் உன்னை பார்க்குறதுக்காக வந்தேன்னு. இந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் அம்மா அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட ஏன் ஞாபகம் தான் வரும். ஆனால் நான் ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கேன் போல், என்னோடய லைஃப் டோட்டலாகவே மாறிடுச்சு அப்படின்ட்டு. அப்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து சொல்லிகிட்ருக்கான், எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அப்படியா, அப்போ அவங்கள கட்டிக்க போகிற பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சவ தான், நீங்கள் ரொம்பவே அழகாகவும் இருக்கீங்க, அன்பாகவும் பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சொல்ல, இவனும் பார்த்திங்கன்னா வெக்கப்பட்டுட்ருக்கா. அப்படியே போகிற பக்கம் பார்த்தா 2 பேத்துக்கும் பிக்கப் ஆயிரும் போல். எங்கிட்ட நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்திங்கன்னா வெறிக்க சைட் அடிச்சுட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்திங்கன்னா நல்லா பிஸ்கெட்டெல்லாம் அமைக்கிட்டு இருக்கா. அப்போது ஒரு குட்டி பையன் பார்த்திங்கன்னா ஏதோ விளையாட தெரியாமல் விளாண்டுட்டு இருக்கானா, இதை இப்படி விளையாடணும் அப்படின்ட்டு விளையாட்டெல்லாம் காமிச்சிட்ருக்கான். ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுறா, அடாடா இவ்வளோ வித்தையெல்லாம் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்களான்னு. அப்போ ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அந்த பாப்பா எவ்வளோ க்யூட்டாக இருந்தான், அதே மாதிரி நம்ம 10 குழந்தைங்க பெற்றுக்கிறணும் அப்படின்ட்டு. எது 10 போயா அங்கிட்ட அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா வெக்கத்தில் ஓடிட்டு இருக்கும்போது, அப்போ 11 12 அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா காவகம் கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கிட்ட நம்ம மெயின் லீடையும் அந்த ஃப்ரெண்டுக்காரனையும் காட்டுறாங்க. 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. மெயின் லீட் வந்து சொல்லிகிட்ருக்கா, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அடிக்கடி எங்கள் அப்பா தான் என்னை கூப்பிட்டு வருவாங்க, எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ட்டு இவ சொல்ல, எனக்கு அம்மா கிடையாது, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது என் அம்மா ஞாபகம் வரும் அப்படின்ட்டு இவன் கண் கலங்கி பேசிகிட்டு இருக்கான். ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கு. அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனோட அப்பா அந்த சைடு வராரு. ஸோ அதை பார்த்தோன்னே இவன் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக அங்கே பின்வாங்கிட்டு இருக்கான், ஏன்னா பிரச்சனை வந்துடும்னு. ரொம்ப நேரம் ஒளிஞ்சு நின்று பார்க்குறான், அப்பா போயிட்டாருன்னா நம்ம திரும்ப அந்த மெயின் லீடை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இவனுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்க. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளோட மரியாதை என்ன, நீ ஏன் அந்த பொண்ணு கூட வந்துட்டு ஊர் சுற்றிட்டு இருக்க, அவளோட பொறுப்பு எப்படிப்பட்ட பொறுப்புன்னு தெரியும்ல, அவளாம் நம்ம தகுதிக்கு ஈக்குவலான பர்சனே கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இவனும் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறான், ஆனால் அவர் பார்த்திங்கன்னா சொல்லவே விடமாட்டுறாரு. அந்த பொண்ணு மேலே ஏதாவது ஆசை ஈசன் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையுமே இப்போவே குழி தோண்டி புதைச்சிரு, உன் மனசில் அவள் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு. எங்கிட்ட மெயின் லீட் பார்த்திங்கன்னா அவன் வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் வந்துட்டு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். தேங்க்யூ.